வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னாக்கா எங்கள் தங்கம். இது வந்து ஒரு தெலுங்கு பிலிம்ங்க. தெலுங்குல வந்துட்டு மா இன்டி பங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவிக்கு வந்து நேம் வந்து வச்சிருக்காங்க. மா இன்டி பங்காரம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு. ஆனா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போறதா வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காம போகுதுங்க. லியோ படத்துல விஜய்க்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு பாத்தீங்களா. அதாவது விஜய் வந்துட்டு ஒரு வில்லன் கேங்க்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்துடும். ஃபேமிலி வந்த உடனே அந்த கேங்க்ல எல்லாமே வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து சமந்தாவோட கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி இருக்குங்க. சமந்தா சில சூழ்நிலைகளால ஜான்சின்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு டெரரிஸ்ட் கேங்க்ல போய் இருக்காங்க. அங்க அவங்க ஃபைட் பண்ண, கொலை பண்ண எல்லாமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில வந்து ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மாத்திக்கிட்டு ஹீரோவை லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதால அவங்க ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணாம ஒரு 3 ஆண்டுகள் வந்து தள்ளி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி மேரேஜ்க்கோ தங்கச்சி மேரேஜ்க்கோ திருப்பி அங்க வந்து என்ட்ரி ஆகும் போது அந்த ஃபேமிலியில பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ஃபேமிலி கூட எப்படிலாம் அவங்க வந்து ஒன்றியறீங்க வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபேமிலி சீன்ஸ்ல அவங்க கொண்டு வர பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கு. ஆனா அந்த டைம்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வெளில வர வில்லன் மறுபடியும் சமந்தாவை எப்படியாச்சும் தன்னோட கேங்க்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். ஆனா அதுக்காக வந்து சமந்தாவுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து கொலை பண்ணிட்டு சமந்தாவை நம்ம வந்து திருப்பி வந்து இணைச்சிக்கலாம் நம்ம கேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். அதுக்காக சமந்தா வந்து எப்படிலாம் வந்து தான் ஃபேமிலியை காப்பாத்துறாங்க, அவங்ககிட்ட இருந்து அந்த கேங்க்ல வந்து சேர்றாங்களா இல்ல அவனை அழிச்சிடுறாங்களா, இதுதான் வந்து இந்த படத்துடைய கதையேங்க.